குழந்தைகளை அடம் பிடிக்க சொல்லி வாக்கு சேகரித்ததாக தாவிக தலைவர் விஜய் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தாவிக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டார். சென்னையில் கடந்த 21ஆம் தேதியன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட பரப்புரையில் பேசிய விஜய், குழந்தைகள் தங்களது பெற்றோரிடம் அடம் பிடித்து தன்னை வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அதாவது, குழந்தைகளான நீங்கள் எப்படி உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமென்றால் அடம் பிடித்து சாக்லேட் வாங்குவீர்களோ, அதுபோல விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி உங்களது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை உள்ளிட்ட அனைவரிடமும் அடம் பிடியுங்கள் என்று கூறியிருந்தார். இது தொடர்பாக கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விசிக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது 5 வயது மகன் விஜய்க்கு வாக்களிக்க கோரி அடம் பிடித்ததாகவும், இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்று பல குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்தித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தாவிக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவர் பேசிய வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.